எந்த போட்டி எந்த போட்டுன்னு விதத்திலும் வரணும். தரத்தில் வந்து காம்ப்ரமைஸ் இல்லை சார். நீங்கள் எங்கிட்ட இருந்து வாங்கினாலும் சரி, நீங்கள் வாங்காமல் போனாலும் சரி. இப்போ நீங்கள் இங்கே உள்ளூரில் மட்டும்தான் சப்ளை பண்ணுறீங்களா, வெளிநாடு இந்த மாதிரி வெளியூர் சப்ளை இருக்கா உங்களுக்கு? 14 ஐட்டத்தில் ஒரு 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 ப்ராடக்ட் கூட ரிஜெக்ட் ஆகி வரல. இப்போ இந்த வாய்ப்பு உங்களுக்கு எப்படி கிடைச்சது, வெளிநாடு வாய்ப்பு? தொழில் முனைவர்கள் உங்களை மாதிரி பெண்மணிகளுக்கெல்லாம் ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கிறாங்க மேடம். கண்டிப்பாக சார். அதாவது ஒரு கடலை மிட்டாய் நம்ம சேல் பண்ணாலும் அதுக்கு நம்ம ஓனராக இருக்கணுங்கிற ஒரு கர்வம் நமக்குள்ளே வரணும் பிஸ்னஸில் ஃபஸ்ட்டு. ரைட். ஓகே. பெண்கள் வந்து என்றைக்கும் வீட்டில் சோர்ந்து உட்காந்துடக்கூடாது. பொண்ணுங்கன்னா சமைக்கிறதுக்கு, துவைக்கிறதுக்கு, அப்படி தான் இந்த வீட்டு வேலைகளுக்கு தான் நம்ம பெண்கள்ன்றது ஒரு காலம். ஆனால் இன்றைக்கி ஆண் பெண் 2 பேருமே ஈக்குவலாக நம்ம ரன் பண்ணி போனால் தான் இந்த வாழ்க்கையே கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி போக முடியுங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ என்னோடய லைஃப் வாழ்வாதாரத்துக்கு நான் ஜென்யூனாக சம்பாதிக்கணும்னு நினச்ச ஒரு வழி, எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்னோடய ஃபுட் இண்டஸ்ட்ரி. அதில் வச்சு நான் பண்ணணும். அதை நல்லதாக கொடுக்கணும், அது வழியாக நம்ம சம்பாதிக்கணும், வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணுன்ற ஒரு எண்ணம் தான் இந்த பிஸ்னஸ்குள்ளே என்னை கொண்டு வந்ததுக்கு மெயினான காரணமாக நான் சொல்கிறேன் சார். ஆமாம், நீங்கள் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்துட்டீங்க. மிகப்பெரிய ஜாம்பவான்லாம் அந்த மசாலா ஐட்டத்தில் இருக்காங்க. இப்போ அதுக்குள்ளே போட்டி போடணும்னா நீங்கள் விலையை குறைக்கணுமா, தரத்தை குறைக்கணுமா, எப்படி நீங்கள் பண்ணுவீங்க? விலையை குறைக்கணுமா, தரத்தை குறைக்கணுமான்னா எந்த விதத்திலும் தரத்தில் வந்து காம்ப்ரமைஸ் இல்லை சார். நீங்கள் எங்கிட்ட இருந்து வாங்கினாலும் சரி, நீங்கள் வாங்காமல் போனாலும் சரி, அதை 6 மந்த்துக்கு அது அப்படியே இருந்தாலும் சரி, அழிந்தாலும் சரி, என்னோட குவாலிட்டி நான் கொடுப்பேன். எனக்கு தெரிஞ்சது, என்னோட டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்குமா, இல்லை மற்றவங்களுக்கு பிடிக்குமா அப்படிங்கிறத அந்த டவுட்டே இல்லாமல் பிடிக்கணுங்கிற மாதிரி நான் பண்ணுறேன். என்னுடைய குவான்டிட்டி இதுதான், தரமாக பர்ஃபெக்டாக பண்ணுறேன். அது உங்களுக்கு பிடிக்கணும், கண்டிப்பாக பிடிக்கணுங்கிற மனநிலையை தான் நான் அதை உருவாக்கணும்னு நினைப்பேன். அதனால் தரத்தில் எந்த காம்ப்ரமைஸும் இல்லை. இப்போ நீங்கள் இங்கே உள்ளூரில் மட்டும்தான் சப்ளை பண்ணுறீங்களா, வெளிநாடு இந்த மாதிரி வெளியூர் சப்ளை இருக்கா உங்களுக்கு? ஆமாம் சார். நான் வெளிநாட்டுக்கு இப்போ நியூசிலாந்துக்கு என்னோடய ப்ராடக்ட் வந்து சாம்பிள் போச்சு. ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி, ஐ திங்க் 2 மாதத்துக்கு முன்னாடி போச்சு. ஒரு 14 ஐட்டம் போச்சு. 14 ஐட்டத்தில் ஒரு ஒரு ப்ராடக்ட் கூட ரிஜெக்ட் ஆகி வரல. இப்போ இந்த வாய்ப்பு உங்களுக்கு எப்படி கிடைச்சது, வெளிநாடு வாய்ப்பு? இது எனக்கு வந்து எங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்டு அவங்களோட சஜஷனில் தான் இந்த பிஸ்னஸ் எனக்கு கிடச்சிது. ஆக்சுவலாக அவங்க வீட்டுக்கு வந்து சாப்பிடும்போது அவங்க என்னோடய ப்ராடக்ட் கொடுக்கும்போது அப்படி ஒரு இன்ட்ரடக்ஷன் ஆகி தான் அந்த ப்ராடக்ட் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு சரி ஓகே கொஞ்சம் அனுப்பிச்சி விட்டிங்கன்னா இங்கே நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மிஸ்டர் ரகுபதி சார் அண்ட் பிரபு அப்படின்றவங்க நியூசிலாந்தில் இருக்காங்க சார். ஸோ வெங்குடுபதி அப்படிங்கிற ஒரு சார், அவங்க 3 பேரும் சேர்ந்து இந்த பிஸ்னஸை ஒரு கம்பெனியாக உருவாக்கி தரமான ப்ராடக்டை வெளிநாடுகளுக்கும் கொடுக்கணும். அவங்களோட சஜஷனும் பிரபு சார் அண்ட் ரகுபதி சார், வெங்குடுபதி சார், இவங்க 3 பேரோட சஜஷனும் ஒரே மாதிரி இருக்கும் சார். இந்த நேரத்தில் அவங்களுக்கு நான் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். என் லைஃப்பில் வந்து நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகி இந்த பிஸ்னஸை எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு தெரியாமல் நின்ன போது எனக்கு வந்து நாங்கள் வந்து இதை எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் கொண்டு போய் நாங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் பண்ணிக்கிறோம். இது ரொம்ப அழகாக ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது இந்த ப்ராஜெக்ட்டு அப்படின்னு எப்பவும் நீங்கள் எங்களுக்கு வந்து ஃபாரினுக்கு கொடுக்குற எல்லாத்துக்குமே எங்களுக்கே கொடுக்கணும், இதுக்கு மேலே நீங்கள் யாருக்குமே கொடுக்கக்கூடாதுன்றத மிகப்பெரிய ஒரு பேக் போன், அவங்க மிகப்பெரிய போன் தான் சொல்லுவோம் சார், மிகப்பெரிய பேக் போன் லைஃப்பில். அப்படி ஒரு மனிதர்கள் கண்டிப்பாக இந்த உலகத்தில் இருக்கணும். எல்லா இடத்துலையும் ஒரு மனிதர்களாவது இவங்கள மாதிரிலாம் இருக்கணும். முன்னுதாரணமாக நான் சொல்கிறேன். ஒரு பொண்ணா இந்த 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 இது இப்படி இல்லாமல் சிலது வந்து சொல்லுவாங்க, இதெல்லாம் என்ன மசாலா பண்ணி என்ன ஆக போகுது, இதெல்லாம் ஒன்றும் செட் ஆகாது அப்படின்னு சொல்கிற இந்த உலகத்தில் தான் நான் நிறையா பார்த்துருக்கேன். ஆனால் அவங்க 3 பேரும் இந்த பிஸ்னஸ் அவங்க சொன்ன ஒரே விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது டன் கணக்கில் கொடுத்தாலும் இந்த குவாலிட்டியோட எங்களுக்கு வேணும். குவாலிட்டி முக்கியம். இந்த குவாலிட்டியோட எங்களுக்கு வேணும்னு சொன்ன ஒரே வார்த்தை தான் எனக்கு அது பிடிச்சிது. ஏன்னா நான் குவாலிட்டி மேலே தான் ரொம்ப பெரிய அன்பு வச்சுருக்கேன். ஏன்னா கேட்டிங்கன்னா, அன்புன்னு சொல்கிறத விட அந்த குவாலிட்டி இருந்தால் தான் சார் ஜெயிக்க முடியும். பொருள் வந்து தரம் நிரந்தரம் அப்படின்னு எதுவுமே குவாலிட்டியில் வந்து
காம்ப்ரமைஸ் கிடையாது காம்ப்ரமைஸ் மேடம். கிடையாது. நீங்கள் இப்படி இந்த குவாலிட்டியில் கொடுத்தீங்கன்னா நாங்கள் எவ்வளோ இருந்தாலும் நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்னோட ப்ராடக்ட் வாங்கி அவங்க வந்து ஃபாரின்க்கு அனுப்புகிறாங்க சார். இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டர் கூட ஒரு 150 கிலோ வந்து இப்போ ஆர்டர் எனக்கு வெரி குட், வெரி குட். மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அது நியூசிலாந்து போகுது சார். இப்போ ஜூலை ஆகஸ்ட் 10ஆம் தேதி அதை நான் டெலிவரி கொடுக்குறேன். ரொம்ப பெரிய ப்ராஜெக்டாக அதை நான் எடுத்து பண்ணுறேன். அது ஒரு 150 கிலோங்கிறத விட 150 டன் நினச்சி அதையும் சாம்பிளாக நினச்சி நான் பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளோ சின்சியராக அதை பண்ணால் மட்டும்தான் என்னால் அந்த ப்ராடக்டை கரெக்டாக கொடுக்க முடியும். ஸோ அவங்க என்னோட எம்எல்ஏ வச்ச நம்பிக்கைக்கு இந்த நேரத்தில் அவங்களுக்கு நான் வந்து மிகப்பெரிய வெங்கடபதி சார் அண்ட் ரகுபதி சார் அண்ட் பிரபு சார் உங்கள் மூவருக்கும் என்னோட மிகப்பெரிய தேங்க்ஸ். இந்த டீம் அழகான நல்ல ஃபுட்டை நம்ம இந்த உலகத்துக்கு நம்ம கொடுப்போம். கண்டிப்பாக அது நடக்கும் சார். தேங்க்யூ. ஓகே. அப்போ இங்கே கோயம்புத்தூர் தமிழ்நாட்டுக்குள்ளே சப்ளை பண்ணுறீங்களா நீங்கள்? ஆமாம் சார். எனக்கு இப்போது இருக்குது சார். எனக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் எடுத்திருக்காங்க. தீபாவளிக்கு அப்புறம் மிஸ்டர் சரவணன் சார் வந்து அதை எடுத்து டிஸ்ட்ரிபியூட்டர் பண்ணுறாரு. அவரோட சன்னோட நேமில் வந்து ட்ரேடிங் பண்ணி என்னோட தமிழ்நாடு ஃபுல்லாகவே நான் எடுத்து பண்ணுறேன்னு சொல்லி பேச்சு வார்த்தை போயிட்டு இருக்கு சார். தமிழ்நாடு ஃபுல்லாக அவர் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாரு. கண்டிப்பாக அவர் தான் சார் பண்ணுறாரு. ஏன்னா அவர் எல்லா ப்ராடக்ட்டும் நானே எடுத்துக்கிறேன். பட் டிஸ்ட்ரிபியூட்டர் நான் பண்ணிக்கிறேன். எனக்கு மேனுஃபேக்சர் மட்டும் கம்ப்ளீட்டாக எனக்கு கேட்குறப்ப கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கான ப்ராஜெக்ட்டு தீபாவளி முடித்து ஸ்டார்ட் பண்ணுவோம்.